உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய விசுவாசத்திற்கும் எங்களுடைய பலனுக்கும் நீர் மாத்திரம் ஆதாரமாக விளங்குகிறீர். நீரே எங்களுடைய வழியும் எங்களுடைய நோக்கமுமாய் இருக்கிறீர். இந்த பூமியிலே சகலமும் உமக்கென்றும் உம்மை கொண்டும் உமக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் உம்மையே நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம். இந்த பூலோகத்தினுடைய வாழ்க்கை எங்களை பற்றியது அல்ல, உம்மை பற்றியது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் உன்னதங்களில் அழைத்து செல்கிறீர். நீர் எங்களை எங்கு அழைத்து சென்றாலும் நாங்கள் வந்து சேருகிற இடம் நீராக இருக்கட்டும். அதுவே எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவினுடைய வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பின்னாடி இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கப்பர்நகும் என்கிற கிராமத்துக்கு ஏசப்பா வராங்க. அது ஒரு கடற்கரை கிராமம். அந்த கிராமத்துல கப்பர்நகும் என்கிற பகுதியை சார்ந்த 100க்கு அதிபதி ஏசப்பாவை தேடி வருகிறான். ஒரு நோக்கத்தோடு வருகிறான். அவரிடத்தில் வந்து ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்கிறான். என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். பக்கவாதத்தினால் அவன் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான். அதை என்னால் தாங்க முடியலை என்று ஒரு செய்தியை, ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் கொடுக்கிறான். அருள்நாதர் இயேசுவினிடத்தில் கொடுக்கிறான். இந்த பகுதியிலிருந்து முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். என்ன காரியமாக இருந்தாலும், ஒரு சாதாரண காரியமாக இருந்தாலும், ஒரு அற்பமான காரியமாக இருந்தாலும், அதை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைவார். இந்த இடத்துல பாருங்க, இவனுடைய விசுவாசம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தம் ஜீவனை கொண்டு வரும். இதுதான் அவனுடைய விசுவாசம். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் மாறும் என்று இந்த மனிதனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தால நம்ம பார்க்கும் பொழுது, தேவனிடத்துல எதை கேட்டாலும், தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு நம்ம பேசும் பொழுது எதை கேட்டாலும் முதலாவதாக நம்முடைய இயலாமையை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். பாருங்க, இந்த மனுஷன் ஆண்டவரை தேடி வந்து, ஏசப்பாவை தேடி வந்து அநேக காரியங்களை குறித்து பேசாமல் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வேண்டிக் கொள்கிறான். தாழ்மையோடு நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய இயலாமையை அவரிடத்தில் நாம் தெரியப்படுத்தும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு அவருடைய பெஸ்ட்டை கொடுப்பாரு.
ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? இந்த இடத்துல கவனிங்க, எலியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த தேசத்துல நான் மழையை வருஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இவன் என்ன பண்றான் பாருங்க, தேவன் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார் என்பது அவனுக்கு 100% தெரியும். ஆனாலும் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தும் பொருட்டு அவன் என்ன பண்றான்னா, கர்மேல் பர்வதத்தினுடைய உச்சிக்கு சென்று முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தீர், அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுவீர் என்பது எனக்கு 100% தெரியும். ஆனாலும் உம்முடைய கரத்தின் கிரியையை நான் என்ன பண்றேன், மகிமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறான். தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தரும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரோடு நீங்கள் எவ்வளவு பிரியமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாருங்க, அவன் சொல்றது பாருங்க, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். ஆண்டவருக்கு தேவனுடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். He knows everything about you. ஆண்டவருடைய சன்னிதானத்துல என்ன நிலையில நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். இவன் அதிகமா பேசாம அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனை படுகிறான். அவனுடைய விசுவாசத்தை நல்ல கவனிங்க. He knows everything. இந்த ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இவருடைய வாயில் இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டால் அங்கே வீட்டில் என்னுடைய வேலைக்காரன் நிச்சயமாக சொஸ்தமாவான் என்கிற அந்த உணர்வு, அந்த வைராக்கியம், அந்த ஃபெய்த் அவன்கிட்ட இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட அதிகமா அவன் எதையுமே சொல்லல. என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான், என்னால தாங்க முடியல. இந்த ரோம சாம்ராஜ்யத்துல பொதுவாக எந்த ஒரு அடிமையையும் ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க, ஒரு நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. இப்ப இந்த மனுஷனை பாருங்க, இவன் சொசைட்டில இவனுக்கென்று ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். பாருங்க, அவனிடத்தில் எவ்வளவு அன்பு ஆழமாக வழிந்தோடினால், தேவனுடைய அன்பு அவனிடத்தில் காணப்பட்டால், தன்னுடைய வேலைக்காரன் படுகிற பாடை அவனால தாங்க முடியல. தேவனை நோக்கி வந்து, தேவனிடத்தில் வந்து, அவரை தேடி வந்து அதற்காக முறையிடுகிறான். நம்ம ஒரு காரியத்தை எப்பவுமே கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு உதவியை செய்யும் பொழுது நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அது தேவனுடைய அன்பிற்கு, அவருடைய பரிபூர்ண அன்பிற்கு அடையாளமாக அது காணப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் அன்போடு செய்யும் பொழுது தேவனுடைய முகத்துல நம்ம எதை வரவழைக்கிறோம்னா, ஒரு புன்னகையை வரவழைக்கிறோம். நம்ம அப்படி செய்யும் பொழுது, அன்போடு செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு நம்ம மேல உள்ள அன்பு என்ன ஆகும்? இட் வில் இன்கிரீஸ். அந்த அன்பு இன்னும் அதிகமாகும். இதை வேதாகமும் உறுதிப்படுத்துகிறது. வேதாகமும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போட கூட செய்யப்பட கடவது. நம்ம எதை செய்தாலுமே தேவனுடைய அன்பை அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் உணரும்படி நாம் செய்ய வேண்டும். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் எப்பவுமே நினைப்பேன், வேதத்தை தியானிக்கும் பொழுது, என்னுடைய ஆண்டவற்றை நம்ம தியானிக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய காரியம், ஒரு குறைபாடு உள்ள ஒரு மனுஷன், எப்பவுமே நான் அதை மறந்துக்கிறதே கிடையாது. நான் ஒரு குறைபாடு உள்ள மனுஷன், ஆனா என்னை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நிறைவானவர், அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். I am an imperfect man. நல்ல கவனிங்க, I am an imperfect man loved by a perfect God. அவர் நிறைவான தேவன். அதை ஒவ்வொரு வினாடியும் நாம் அதை உணர்ந்து வாழ வேண்டும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் வரும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வரும் பொழுது நீங்க எப்படி வாரீங்க அதை அவர் கவனிக்கிறதே கிடையாது. உங்களுடைய நிலை, உங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி எப்படி காணப்படுகிறது? என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா?
இங்கிலாந்து தேசத்துல 6வது மன்னர், அவருடைய பேரு ஜார்ஜ். அவருடைய பழக்கம் என்னன்னா, எப்பொழுதும் கவிதை எழுதுவாராம். அப்போ அப்படி கவிதை எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கவிதையில ஒரு கதையை அவர் உருவாக்குகிறார். ஒரு மனுஷன் ஒரு குகைக்குள்ள போக வேண்டும். அந்த குகையினுடைய வாசலில் ஒரு வேலைக்காரன் காணப்படுகிறான். அப்ப அவன்கிட்ட கேட்கிறாரு, இந்த குகைக்குள்ள நான் போகணும், ஆனா எனக்கு வெளிச்சம் தேவை. ஏன்னா இந்த குகைக்குள்ள நிச்சயமாக விஷ பூச்சிகள் காணப்படலாம், மிருகங்கள் காணப்படலாம், பாம்புகள் காணப்படலாம். அப்ப நான் இருட்டுக்குள்ள நான் உள்ளாடி போகும் பொழுது நிச்சயமாக இவைகள் என்னை ஏதாவது ஒரு சேதத்தை உருவாக்கும். அதனால நீ எனக்கு ஒரு தீ பந்தத்தை அல்லது ஒரு வெளிச்சத்தை கொடுத்தனா நான் எளிதாக போய்விட்டு வந்து விடுவேன் என்று அவர் கேட்கிறாரு. அப்ப இந்த வேலைக்காரன் சொல்றான், நீ விரும்புகிற தேவன் மீது உனக்கு விசுவாசம் இருந்தால், நீ விரும்புகிற, நீ நேசிக்கிற, நீ நம்புகிற தேவன் மீது உனக்கு அளவு கடந்த விசுவாசம் இருந்தா, நீ எப்ப காலை உள்ள வைக்கிறையோ அதே நேரத்தில் ஒரு கரம் உன்னை பற்றி கொள்ளும். அந்த கரம் உன்னை பற்றி கொள்ளும் பொழுது நீ நடக்கிற இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாகும் என்று அந்த மனுஷன் அறிவுரை சொன்னானாம். அவனுடைய அனுபவத்தில் இருந்து அந்த மனுஷன் பேசுகிறான். அவன் சொன்ன இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த வெளிச்சத்தை விட இந்த பூமியில அதற்கு மேலான ஒரு வெளிச்சம் என்று ஒன்றுமே கிடையாது. அந்த வெளிச்சம் உனக்கு கிடைக்கும் பொழுது அது அந்தகார காரிருளாக இருந்தாலும் கூட, உன்னுடைய வாழ்க்கையில அந்தகார காரிருளாக இருந்தாலும் கூட, அந்த வெளிச்சம் உனக்கு கிடைக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு சேதமும் வராது என்று அவனுக்கு உறுதியாக அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், இந்த யோபு பக்தன் அதை உணர்ந்ததனாலதான், இந்த யோபு பக்தன் அதை ஏசப்பாவின் மேல் உள்ள அந்த அன்பு விசுவாசத்தினாலதான் அவன் எவ்வளவு கொடுமையை அனுபவிச்ச பின்னாடியும் அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார். Where I go, he knows my ways. நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்ப இந்த மனுஷனுக்கு, இந்த யோபு பக்தனுக்கு தேவன் தன்னை பிடித்திருக்கிற கரத்தை அவன் 100% உணர்வதனாலதான் அவன் என்ன சொல்றான், கர்த்தர் அவர் நான் போகும் வழியை அறிவார். He knows my ways. என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம். கவனிங்க, அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், just a word from your mouth. அவன் சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன் அப்படிங்கிறாரு. நான் உன்னுடைய வேலைக்காரனை குணமாக்குவேன் அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. I don't deserve. அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான்னா, தன்னுடைய நிலையை அவன் உணர்கிறபடியினால் அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். தன்னுடைய இயலாமை, தன்னுடைய பாவ நிலையை அவன் உணர்கிறபடியினால மனசுல அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, இந்த பரிசுத்தமுள்ள தேவன் என் வீட்டுக்குள்ள வந்தார்னா அவருடைய புனிதமான கால் என் வீட்டுல படக்கூடாது என்கிற அதாவது அவனுடைய மன உளைச்சல்னால இவன் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதே வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறாரு. பேதுரு ஆண்டவரோட ஏசப்பாவோட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய பாவ நிலையை அவர் உணர்ந்ததனால் அவர் சொல்றாரு, ஐயா நான் பாவியான மனுஷன், ஐ எம் எ சின்னர். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு விலகி போக வேண்டும், நீர் என் பக்கத்துல நிக்க கூடாது.
I don't deserve to stand near you. ஆகவே நீர் என்னை விட்டு விலகி போக வேண்டும். இந்த மனுஷன் சொல்றான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும், எங்க வீட்டுக்கு நீர் வர வேண்டாம், அதற்குரிய தகுதி எனக்கு இல்லை. நல்ல கவனிங்க, அந்த உண்மையான விசுவாசம் என்பது பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியில அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய வீட்டுல தானியமும் திராட்சை ரசமும் வழிந்து ஓடும் பொழுது பெருகிய நிலையில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை விட நம்ம கஷ்டத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், பாடுகள் மத்தியில ஆண்டவரை நம்ம நேசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்கென்று தேவனுடைய கரத்துல ஒரு மகிமை உண்டு. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இந்த மனுஷன் ஒருவேளை அப்படி நினைச்சிருப்பான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கைக்கு பாத்திரப்பட்டவர்கள், ஆனா என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு புற ஜாதியினர், அப்ப நான் எப்படி இந்த ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்கு அவரை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி அழைத்து செல்ல முடியும் என்று ஒருவேளை அந்த மனுஷன் யோசித்திருக்கலாம். அது மாத்திரம் அல்ல, பாருங்க, அந்த சொசைட்டில, அந்த சமுதாயத்துல அவனுக்கென்று ஒரு நிலையை அவன் வைத்திருக்கிறான், அவனுக்கென்று ஒரு அதிகாரம் உண்டு. ஆனா அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் பாருங்க, இது எல்லாம், all these things, இது எல்லாம் தேவனுடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது. இதுதான் தன்னை உணர்ந்து ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவன் நினைக்கிறான் இது எல்லாம் தேவனுடைய பார்வையில தூசியும் குப்பையும். அப்படி அவன் நினைச்சதுனாலதான் அவன் சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் அருள்நாதர் இயேசுவிடம் இருந்து வேண்டிக் கொள்கிறான். அவனுக்கு தெரியும் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, அவர் சொன்னா அது நடக்கும் என்பதை அந்த மனுஷன் விசுவாசிக்கிறபடியினால அவன் சொல்றான், ஜஸ்ட் a word. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், எங்க ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன், ஆலயத்துக்கு போகும் பொழுது வேதாகமத்தை நம்ம எங்க வச்சு கொண்டு போவோம்? அப்படியே நம்முடைய மார்பில், அப்படியே இருதயத்துல வச்சு கொண்டு போவோம் இல்லையா? அதை சுமக்கிறதே ஒரு சுகம். அந்த வேதாகமத்தை அந்த இப்படி வச்சு கொண்டு ஆலயத்துக்கு நம்ம போகும் பொழுது அப்பாவை நம்முடைய இருதயத்துல வச்சு கொண்டு போறதுக்கு ஒரு அடையாளம். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தைகள் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தை கரெக்டா தேவனுடைய விருப்பத்தின்படி அதை தியானிக்கும் பொழுது அந்த வேத புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு, தேவன் மேல உள்ள அன்புனால் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால் நிச்சயமா கேட்க முடியும், உங்களால நிச்சயமா கேட்க முடியும். அதனாலதான் அநேக ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். நீங்க தேவனுடைய சத்தத்தை ஒருவேளை கேட்க முடியல நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தினுடைய சத்தத்தை அதனுடைய வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணணும். தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்படவில்லை என்றால் உலகத்தினுடைய சத்தம் உங்களுக்கு அதிகமாக கேட்கிறது என்று அர்த்தம். கவனிங்க, எப்பவுமே நம்ம ஏசப்பட்ட ஒரு குணம் உண்டு, என்னன்னா அவர் நம்மை பரிசோதிக்கிற தேவன். ஆபிரகாமை பரிசோதித்தார். ஆனா பாருங்க, பிசாசினுடைய நோக்கம், அவனுடைய அணுகுமுறை வேறு. அவன் எப்பவுமே நம்மளை சோதிப்பான். நீங்க ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா அந்த இடத்துல உங்ககிட்ட வருவான், உங்க பக்கத்துல வருவான். அதனாலதான் நம்ம அவனை என்ன சொல்றோம்னா சோதனைக்காரன் என்று அவனை அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களை பரிசோதிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஆண்டவர் உங்களை பரிசோதிக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்களை நேசிக்கிறார் என்று அர்த்தம். If you are being tested, God loves you so much. அதான் அர்த்தம். ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார் என்றாலே தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்று அர்த்தம். பாருங்க, அவன் ஏசப்பாவையே அவன் விட்டு வைக்கல. 40 நாட்கள் உபவாசம் செய்துவிட்டு முடித்துவிட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி அவர் ரெடியா இருக்கிறார். He was ready to hear the voice of God. ஆனா கரெக்டா அந்த இடத்துல அவன் வாரான்.
எப்போ உங்க வேலைகளெல்லாம் செய்து முடித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், என்னுடைய பாடுகள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணணும், அந்த நாள் முழுவதும் அவர் எப்படி நடத்தினார் எல்லாவற்றையும் சொல்லணும் அப்படி நினைச்சிட்டு அங்க போய் முழங்கால் போடுவீங்க. வேதாகமத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு முழங்கால் போடுவீங்க. பட் அவர் டெஸ்டர் கம்ஸ் டு தட் ஸ்பாட் இம்மீடியட்லி. கரெக்டா அந்த இடத்துக்கு வருவான். ஏசப்பட அவன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். நல்லா கவனிக்கணும், நம்மளை விட பிசாசுக்கு பைபிள் நல்லா தெரியும். இஸ் ஃபுல் ஆஃப் பைபிள். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அவனோடு நீங்க ஃபைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினால மாத்திரம் தான் அவன்கிட்ட சண்டை போட முடியும். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. You cannot defeat him in any other way. If you really want to fight with Satan, you need the word of God. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நீங்க கையில வச்சிருந்தாங்க மாத்திரம்தான் அவன் உங்களோடு போராடும் பொழுது, உங்களோடு சண்டைக்கு வரும் பொழுது, உங்களை தேவனை விட்டு பிரிக்கும் பொழுது அவனோடு நீங்க போராட முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இதத்தான் ஏசப்பா செய்யறாரு. ஏசப்பா அவனை எப்படி மேற்கொண்டார் பாருங்க. ஏசப்பா அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்கிட்ட எந்த வேலையும் கிடையாது. யூ ஹேவ் நோ பிசினஸ் வித் மீ. அழகா சொல்றாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சியில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையை, ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா நம்முடைய உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். ஆவி ஆத்துமா ஒரு உயர்ந்த நிலையை, அதாவது தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய நிலையை அடைந்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகும்? பலப்படும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு போகணும்னா நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தேவை என்னது? அவனுடைய உணவு என்னது? The word of God. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்முடைய உள்ளான மனிதனை ஆரோக்கியப்படுத்தும். பாருங்க, நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆலயத்துக்கு வாரோம், ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், இதெல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவர் வரும்போது பரலோகத்துக்கு போகணும்னா தேவனுடைய வார்த்தை இங்க எழுதியிருக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க இப்படி சொல்ல முடியாது, நான் வேத புத்தகம்லாம் வச்சிருக்கிறேன், காஸ்ட்லியான புத்தகம்லாம் வச்சிருக்கிறேன், நான் வரலாமான்னு கேட்க முடியாது. The word of God should be written in your heart. உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக நம்ம அவரோடு சஞ்சரிக்க முடியும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், நாம் அவருடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இது கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூலோகம் கூட, இந்த பூமி கூட நமக்கு பரலோகமா மாறிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்முடைய வீடு ஒரு பரலோகமா மாறிவிடும். அவர் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அந்த இயேசப்பாவினுடைய இருதயத்துல நாம இருக்கணும். அதை உணர்ந்ததுனாலதான் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். என்ன ஒரு அழகான அவருடைய விசுவாசத்தை பாருங்க, என்ன ஒரு அனுபவம் பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். அவரே சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. என்னுடைய இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியா இருக்கிறது. சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்துக்கு உம்முடைய வார்த்தைகள் கொண்டு வருகிறது. என்ன ஒரு அனுபவம் பாருங்க. என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க,
இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து நான் சமீபத்துல வாசித்தேன். நீங்க வேத புத்தகத்தை ஒரு நாளைக்கு 1 hour வாசிக்கும் பொழுது அதை 40 நாட்கள்ல வாசித்து முடிச்சிடலாம், தியானித்து முடிச்சு விடலாம். ஒரு நாளைக்கு 1 hour நீங்க ரீட் பண்ணும் பொழுது 40 நாட்கள்ல வாசிக்கலாம். அதே நேரத்துல அதை 2 மணி நேரமாக நீங்க மாற்றும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து 2 hours வந்து தேவனுடைய பாதத்துல நீங்க வேதாகமத்தோடு செலவு செய்யும் பொழுது அதை 20 நாட்கள்ல முடிச்சிடலாம். ஆனா இதை பிராக்டிக்கலா நீங்க செய்து பாருங்க. சொல்றது ஈஸி, பிராக்டிக்கலா செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கே ஆச்சரியம் வரும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? You put into practice. சொல்றது ரொம்ப ஈஸி, கேட்கறது ரொம்ப ஈஸி. பட் when you put into practice, அப்பதான் தேவனுடைய மகிமை உங்களை எப்படி நடத்துகிறார், உங்களை எப்படி, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எப்படி நடத்துகிறார் என்கிற அந்த மெய் ஞானம் உங்களுக்கு வரும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதை தெரிஞ்சதுனாலதான் பாருங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஜோக்கா கூட சொல்றது உண்டு, இந்த தாவீது ராஜாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பொறாமை உண்டு. ஏன்னா அவனை மாதிரி ஏசப்பாவை நேசிக்கிற இந்த உலகத்துல யாருமே கிடையாது, நம்மளாம் வேஸ்ட். பாருங்க அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொல்றான், எதுவே உம்முடைய வசனமே, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வசனமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என்ன ஒரு அனுபவம் பாருங்க. இந்த தாவீதை போல நமக்கு ஒரு அனுபவம் இருந்தா ஒவ்வொரு நாளும் என்ன பாடுகள், என்ன கஷ்டங்கள், என்ன பலகீனங்கள் வந்தாலும் சரி, அது வலி நமக்கு தெரியவே தெரியாது. சுனாமியே வந்தா கூட அதை பார்த்து நமக்கு பயம் வராது. ஏன் வராதுன்னா நம்ம கூட யார் இருக்கிறா? அவர் இருக்கிறாரு, அந்த பெரியவர் இருக்கிறாரு. பொதுவா ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நல்ல சரீர பலனை கொடுத்திருக்கிறாரு. மை ஹெல்த் அண்ட் மை மென்டல் எபிலிட்டி வெரி ஸ்ட்ராங். எனக்கு நல்லா தெரியும், ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை இந்த வயசுல கொடுத்திருக்கிறாரு. ஆனா எப்பவாவது சின்ன இந்த சரீர பலகீனங்கள் உண்டு. வேற எந்த பிரச்சனையும் நான் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா வரும், அவர் பார்த்துக்குவாரு. அதை பத்தி நான் இந்த சரீர பிரச்சனைகள் எப்பவாவது வரும். அப்போ என்ன அறியாமலே நான் என்ன பண்ணும்னா சோர்ந்து போயிடுவேன். ஆனா விசுவாசத்தை ஒரு நாளுமே நான் இழந்தது கிடையாது. என்னுடைய விசுவாசம் எப்பவுமே வந்து இழந்தது கிடையாது. ஆனா கேளுங்க, அப்ப நான் ஆண்டவர்கிட்ட வந்து என் மேல எனக்கு கோபமா வரும். ஏன் இப்படி சின்ன பலகீனம் வருது, அதை தாங்க முடியுமா, இப்படி சோர்வு அடைஞ்சிடறமே அப்படின்ட்டு வந்து நான் யோசிப்பேன். என் மேல எனக்கு கோபம் வரும். ஐ கெட் ஆங்கிரி வித் மீ. அப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், இந்த இந்த ஃபெய்த், இந்த விசுவாசம் குறைஞ்சதுக்கு கொஞ்சம் நீங்க என் மேல கோவப்படாதீங்க. ஒருவேளை என்னுடைய விசுவாசம் ரொம்ப கம்மியா இருந்தா கூட நான் யாரு மேல விசுவாசம் வச்சிருக்கிறேனோ என்னுடைய தகப்பன் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன். அதனால அவர் வந்து யாரு? அவர் என்னை விட பெரியவர். என்னுடைய விசுவாசம் கம்மியா இருக்கலாம், ஆனா நான் யாரு மேல விசுவாசம் வச்சிருக்கேன்? அவர் பெரியவர். அதனால என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நீங்க அதை பெருசுபடுத்திக்காதீங்க. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நெவர் லூஸ் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசித்தால் it will happen to you. நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை நிச்சயமாக கனப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? 11வது வசனத்தை வாசிங்க. 11, 12 ரெண்டையும் வாசிங்க. ஆமென். பாருங்க, அந்த 12வது வசனத்தினுடைய முதல் வரிகளை கவனிங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. ஏசப்பா அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை
அவர் மகிமைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார், ஆச்சரியப்படுத்துகிறார். அவரே சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அப்ப பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனங்களை, தம்மால் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களை அவர் என்ன பண்றாரு, அவர்கள் மீது உள்ள வருத்தத்தை, அந்த வலியை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். ஏன்னா அதே வார்த்தையானது இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, தேவனை அறியாத ஜனங்கள், நம்ம இந்தியாவில், நீங்க இந்தியாவை எடுத்துக்கோங்க, தேவனை அறியாத ஜனங்கள், புற மதத்தினர் இயேசப்பாவை குறித்து தெரிந்து கொண்டு அவர் மீது விசுவாசம் வைத்து, வெளியே ஒருவேளை அவங்க தெரியப்படுத்தாம இருக்கலாம், அந்த உலகத்திற்கு அறிமுகம் படுத்தாம இருக்கலாம், ஆனா உண்மையாகவே அநேகரை எனக்கு தெரியும், வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க இருதயம், அவங்க வீடு எல்லாம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இன்னும் நாம் அந்த மெய் விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நம்மகிட்ட வந்து அந்த ஒரு வைராக்கியம் இன்னும் வந்து பரிபூர்ணப்படவில்லை. இப்ப இந்த மனுஷனை நீங்க எடுத்துக்கோங்களேன், இந்த 100க்கு அதிபதி எடுத்துக்கோங்க. இவன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். We need to have the same faith which the man has got. அப்பதான் நம்ம வந்து தேவனோடு பிரவேசிக்க முடியும். நம்முடைய டெஸ்டினேஷனே வேற. நீங்க அதை எப்பொழுது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த உலகத்தாரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் போகிற வழியே வேறு. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க வாசிங்க, மத்தேயு 8:13 வாசிங்க. பாருங்க, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. நீங்க என்ன விசுவாசத்தோடு இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வார்த்தை நமக்கு தான், இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நீங்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவது. வசனம் சொல்லுகிறது, அந்த நாளிகையிலே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. அந்த வினாடி, அந்த நாளிகையிலே, at that moment, அவனுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகிறான், குணமடைகிறான். வேதத்தை நீங்க அதிகமாக தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அவங்களுடைய நேரத்தை வந்து வேதாகமத்துல பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும். வேதாகமத்தின்படி நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை ஆண்டவர் எப்பொழுதும் பார்க்கிறாரு. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி காணப்படுகிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையா இருக்கும், அப்படியே நம்முடைய குடும்பமும் இருக்கும். இந்த அற்புதத்தை நம்ம அதாவது இந்த அற்புதத்தை நான் என்ன பொறுத்த மட்டும், இது வந்து ஒரு A grade miracle. இட்ஸ் A grade miracle. இந்த அற்புதம் அப்படிப்பட்ட அற்புதம். எப்படின்னா, அவர் ஒண்ணுமே சொல்லல, அந்த வேலைக்காரனை பார்க்கவே இல்லை, அவன் எப்படி இருப்பான்னு கூட ஆண்டவருக்கு தெரியாது, ஒரு வார்த்தையும் சொல்லல. அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அது அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அதே நேரத்தில் அந்த மனுஷன் குணமடைகிறான். அப்ப பாருங்க, தேவனுடைய இருதயத்துல நாம உண்மையிலே இருக்கிறோம்னா, அவருடைய இருதயத்துல நம்ம வாசம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதனை போல உள்ள ஒரு விசுவாசம் நமக்கு, அந்த அன்ஷேக்கபிள், அதாவது அந்த அசையாத ஒரு உறுதியான விசுவாசம் நம்மகிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வார்த்தையை கொடுப்பாரு, கொடுத்த வார்த்தையை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன்.
தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி நம்மை மகிழ்விக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், if he has said, it is said. அவர் சொன்னா சொன்னதுதான். என்னைக்குமே உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்து போகாதீங்க. அவர் சொல்றாரு, அதே நேரத்துல அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் முழு குணத்தையும் அடைகிறான், சுஸ்தமாகிறான். இத தாவீது ராஜாவை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அவர் சொல்லுவாரு, என் தேவனாகிய கர்த்தாவே. அந்த வசனத்தை நீங்க வாசிங்களேன், சங்கீதம் 32 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். இந்த ஆலயத்துல நீங்க இருந்து அவரை நோக்கி இந்த வினாடி நீங்க விசுவாசத்தோடு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான குணங்களையும் ஆண்டவர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? You will get all healing, all kinds of healing. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனைகள், எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களை குணமாக்குவதற்கு, உங்களுடைய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆமேன், ஆமேன். பாருங்க, நம்முடைய சபையில அநேகர் ஊழியம் செய்யறாங்க இல்லையா? எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவர்களை நான் நினைப்பேன். ஏன்னா என்ன நினைப்போம்னா, அவர்கள் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக ஓடுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சரீர பிரச்சனை வரக்கூடாது, ஃபேமிலியில பிரச்சனை வரக்கூடாது. அப்படி எல்லா அநேகமான சகோதரர்களை என்னுடைய அவ்வப்பொழுது நினைக்கிற பழக்கம் உண்டு, முக்கியமா தியானிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே, ஏன்னா இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன சரீர பலகீனம் வழக்கம் வரக்கூடிய இந்த கிளைமேட்னால வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்க வாழ்றோம், உமக்காக ஓடுறோம், அப்போ நீர் இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் அப்படி கொடுக்குறீங்களே, இது கொஞ்சம் அதிகமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானிக்கும் பொழுது நினைக்கிறேன். பொதுவா நான் ஏன் இந்த சகோதரர்களை நினைக்கிறோம்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு நான் இந்த பலிபீடத்துல நிக்கிறேன்னா அவர்கள் எல்லாரும் காரணம், ஒவ்வொருவரும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அதற்கு கொடுத்த பதில பாருங்க. உனக்கு நான் இப்படி ஒரு சரீர பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலகீனத்தை கொடுத்தா தான், உனக்கு வேற எந்த பிரச்சனையும் நான் தர்றது கிடையாது. இப்படி ஒரு சரீர பலகீனத்தை கொடுக்கும் பொழுது நீ பயத்தோடு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வ இல்லையா? நம்ம பொதுவா மற்ற பிரச்சனைகள் வந்தா கூட நம்ம யோசிப்போம், அதை எப்படி சால்வ் பண்ணுவோம். நம்ம இன்னும் அநேகர் நம்ம எப்படி இருக்கோம்னா, ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தாத பிள்ளைகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா சரீர பிரச்சனை வரும்பொழுது இமிடியேட்டா ஆண்டவர்கிட்ட தான் போவோம், ஏன்னா நம்மளால தாங்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நமக்கு அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங், ஒரு சரீர பிரச்சனை கொடுக்கிறார்னா, அந்த சரீர பிரச்சனை கொடுக்கறதுனாலதான் அது இன்னைக்கு பலிபீடத்துல சாட்சியா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ் என்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நம்ம அண்ணெல்லாம் உட்காந்துருக்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட கேட்டாங்க. அப்போ அன்னைக்கு அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த ஆண்டவர் செய்த மகிமை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மை பரிசோதிக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, நமக்கு ஒரு சரீர பலகீனத்தை கொடுக்கிறார்னா அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன நீங்க பரிசோதிங்க, தப்பே இல்லை, எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுங்க, ஆனா நீங்க என் கூட இருக்கணும், என்ன நீங்க கைவிட்டுற கூடாது, உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, நம்முடைய கஷ்டம் பாடுகளில் என்னவா மாறும்? அது சாட்சியாக மாறும். அதான் நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்வேன், if you are being tested only to be created. ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்றானாலே உங்களை உருமாற்றி கொண்டிருக்கிறார், உங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிற மாதிரி நீங்க மாற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த பரிசோதனையை நடத்ததுனாலதான் ஆபிரகாம் என்னவா மாறினாரு? விசுவாசத்தினுடைய தந்தையாக, விசுவாசத்தினுடைய தகப்பனாக மாறினாரு. ஆண்டவரே சொல்றாரு, அவருடைய ஆபிரகாமினுடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக கொடுக்கப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது.
அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க என்ன சோதிக்கலாம், பரிசோதிக்கலாம், ஆனா நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாது, என்ன நீங்க கைவிட்டுறக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு எந்த பரிசோதனையும் இல்ல, அப்ப நமக்கு சாட்சி வருமா? நமக்கு எந்த பரிசோதனையும் கிடையாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடையுமா? நிச்சயமா முடியாது. There is no spiritual life without test. There is no testimony without test. அப்ப ஆண்டவர் நம்மோடு நமக்கு கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகளை தரும் பொழுது சோர்ந்து போகாமல் அவரை நாம் இன்னும் நெருங்கி சேர வேண்டும், அவரை கிட்டி சேர வேண்டும். நம்ம அடிக்கடி ஒரு காரியத்தை நம்ம பேசணும். ஞாபகம் இருக்குதா? ஆண்டவரே, நான் இன்னும் உம்மில் வளர நான் அதிகமா ஜெபம் பண்ண வேண்டும், வைராக்கியமான ஜெபத்தை நான் எடுக்க வேண்டும். நாம் ஏன் வைராக்கியமான ஜெபம் செய்ய வேண்டும் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். There is no doubt in that. கட்டாயமாக நம்முடைய ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து பதில் உண்டு. We will get it 100%. ஆனா நாம் ஏன் இன்னும் பிரயாசப்பட்டு, ஏன் மன உறுதியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய சத்தம் நாம் கேட்கப்பட வேண்டும். நாம போகிற திசையே வேற, நாம் பயணம் செய்யக்கூடிய வழியே வேற. Our destination is totally different. நம்முடைய விசுவாசம் என்ன, நம்முடைய வாஞ்சை என்ன? ஒரு நாள் நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் யார்கிட்ட போகணும்? அந்த அப்பாவிடம், அந்த நம்முடைய தகப்பனிடத்தில் போய் சேர வேண்டும். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசினீர், உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தையை தந்து எங்களை அனுப்பும் பொழுது எங்களுடைய வீட்டின் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறும் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை மாறும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் கிரியைகள் செய்யும்படி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்மை எங்களுடைய இருதயத்தில் சுமக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தினுடைய சம்பூர்ணங்களை அள்ளி செல்ல நீர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமையாவும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.